Hi friends, this is Jennifer. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நீட் இன் தமிழ். Today we are going to see about the eukaryotic cells. Eukaryotic cellsல நம்ம பேலன்ஸ் விட்டோம் இல்லைங்களா? அதுலேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இட் மீன்ஸ் எண்டோமெம்பரைன் சிஸ்டத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது May 4 ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு எக்ஸாம் வரும். அப்ராக்சிமேட்டாக அப்போ தான் எக்ஸாம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். மார்க் டெஸ்ட் அது இதுன்னு இருக்கு சரிங்களா? அதனால நான் இனிமேல் வந்து அடிஷ்னல் என்சிஆர்டி எடுக்கிறதா இல்லை. அதாவது ஒரு வீடியோ நான் போட்டேன், ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டுட்டேன். அதாவது அடிஷ்னல் என்சிஆர்டி போட்டால் கொஞ்சம் இந்த இன்ஸ்டியூட் புக்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நினச்சி தான் நான் போட்டேன். பட் நிறைய பேர் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்கீங்க, கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம், பர்சனலாக இன்ஸ்டாவில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் இது மாதிரி வந்து அதர் என்சிஆர்டி டீச் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்கள் எனக்கு வந்து பிடிஎஃபாக அதை போட்டு விட்டுருங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃபாக போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க சரிங்களா? அதனால டெலகிராம் இருக்குங்களா, டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த டெலகிராம் சேனலோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்றேன். அதில் வந்து கொஷின்ஸ், அதாவது இப்போ இந்த செல் த யூனிட் ஆஃப் லைஃபுக்கு மட்டும் கொஷின்ஸ் வந்து 200 கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். அதில் 180 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். 720 மார்க்ஸ்க்கு, விச் மீன்ஸ் 720 மார்க்ஸ்க்கு ஒரு கொஷின் கரெக்ட்னா 4 மார்க்ஸு, ஒரு கொஷின் தப்பு அப்படின்னா 1 மார்க் மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது எடுத்ததுலேருந்து 1 மார்க் மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா? அப்போது உங்களோட மார்க் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ப்ரொஃபஸர், நீங்கள் தான் உங்களுக்கு மேம், எல்லாமே சாரி இட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாமே நீங்கள் தான் ஓகேங்களா? அதனால் ஹானஸ்ட்டாக உட்காந்து கொஷின் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். செல் த யூனிட் ஆஃப் லைஃப்க்கு மட்டும். அதாவது இன்னைக்கு வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்றதனோட ஒரு நாள் மிஸ்ஸே ஆகிடுச்சு, அதுதான் உண்மை இல்லைங்களா? பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு கொஞ்சம் த்ரோட்டில் ப்ராப்ளமாக இருந்தது, ஃபீவர், சரி ஃபீவர் எனக்கு, அதனால வேண்டி எதுவுமே பண்ண முடியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ஆகாது ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். அது அண்ட் நான் இன்னொன்று ஒன்று சொல்ல நினச்சேன். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வர சண்டே போல் 720 மார்க்ஸ்க்கு எக்ஸாம். எதையும் சேர்த்துன்னு கேட்டிங்கன்னா பயாலஜி ஆஸ் வெல் அஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து எக்ஸாம். சாரி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இன்னொரு பயாலஜி என்னது, அனிமல் கிங்டம், அதாவது 720 மார்க்ஸ்க்கு. பாட்டனி, பயாலஜி, செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்றது பாட்டனிப்பா, ஜுவாலஜி அப்படின்றது அனிமல் கிங்டம் வரும். அண்ட் தென் வந்து கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் வைப்போம். ஃபிசிக்ஸ் எப்பக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்கடா, ஏன்னா எனக்கு ஃபோன் வேணும். அதாவது ஃபோன் வச்சு தான் நான் கேமரா வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் என்கிட்ட போர்டு எல்லாமே இருக்குது, பிடிச்ச ஆள்லாம் கிடையாது. வீடியோ எடுக்கணும் அப்படின்னா பிடிச்ச ஆள் கிடையாது. நீங்கள் இதே மாதிரி லேப்பில் வச்சு எடுக்கலாமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது லேப்பில் ரைட்டிங் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு நல்லா வர்றதில்ல. இதை வந்து நம்ம போர்டில் வச்சு பார்த்தா தான் நல்லா புரியும் சரிங்களா? அதனால வேண்டி குட்டி போர்டும் வச்சுருக்கேன், பெரிய போர்டும் வச்சுருக்கேன். அதாவது ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஃபோனை வந்து பிடிச்சி கேமரா எடுக்கணும் இல்லையா, வியூ பார்க்குறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து யாரும் பிடிச்சிக்கிறதுக்குலாம் எனக்கு ஆள் கிடையாது. அதனால வேண்டி நான் ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபிசிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனால் எதுவுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறது, பிப்ரவரிக்குள்ளே நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏப்ரல் ஃபுல்லாக நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏப்ரல் 15 நியர்லி கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சரியாக சொல்ல முடியல. அதாவது மேபி பிப்ரவரி, மார்ச், ஓகே, மார்ச்சில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டெஃபினட்டாக மார்ச்சில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மார்ச், ஏப்ரல் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் எக்ஸாம் அது மட்டும் தான் போகும். மேலே எக்ஸாம். ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா? ஓகே, டில் இந்த ஜேர்னி ஃபுல்லாக நான் உங்க கூட ட்ராவல் பண்ண தான் போகிறேன் ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. ஓகே சார், இங்கே வந்து நம்ம இப்போ பயாலஜி பார்த்துருவோம். ஒன் செகண்ட், இது அந்த அவங்களுக்கு எடுத்தது. ஓகே, இது வந்து பார்க்கலாமா? எண்டோமெம்பரேன் சிஸ்டம், வாட் இஸ் அது செல் வால்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லைங்களா? செல் வால் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். பிரைமரி செல் வால், செகண்டரி செல் வால் அதெல்லாம் முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்க ஓகேங்களா? எண்டோமெம்பரேன் சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. வைல் ஈச் ஆஃப் த மெம்பரைன் ஆர்கனல்ஸ் இஸ் டிஸ்டிங்க்ட் இன் த டேர்ம். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா என்னது, தனித்தனியாக இருக்காது ஓகேங்களா? ஓகே, தனித்தனியாக என்னப்பா இருக்குது, ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷன்ஸும். அதாவது ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வடிவத்திலையும் அது செய்யக்கூடிய செயல்கள்லையும் தனித்துவமாக இருந்தாலுமே கூட many of this considered together endomembrane system. Endomembrane system அப்படின்னா எண்டோனா உள்ள, மெம்பரைன்னா நமக்கு தெரியும் இல்லையா, சிஸ்டம். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு மூவ் ஆகிடுவோமா? ஓகே, இங்கே பாருங்க. ஒன் செகண்ட், திரும்ப இந்த பெண்ணுக்கு என்னடா பிரச்சனை, இந்த பெண்ணு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. இங்கே பாருங்க, இதுக்கு நான் ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க.
எண்டோமெம்பரேன் சிஸ்டம். எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துக்கு எண்டோமெம்பரேன் சிஸ்டம் ஓகேங்களா. எண்டோமெம்பரேன் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. everyone gets love for his vacation. என்னக்கா சம்மந்தமே இல்லாம எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது, புரியுது. E means ஓகேங்களா, ER endoplasmic reticulum. G means Golgi complex, sorry. L means lysosome ஓகேங்களா. vacuole அப்படின்றது V, vacation vacuole ஓகேங்களா. everyone gets love for his vacation. everyone அப்படின்னும் போது என்னது, எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துக்கு everyone gets love for his vacation ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி ஓகேங்களா. இல்லையாக்கா எனக்கு இங்கிலீஷில் அந்த அளவுக்கு வராதுக்கா, தமிழில் சொல்லுங்கக்கா அப்படின்னா, நான் 2 லட்டு போயிட்டு சாரி 2 லட்டு ஓகேங்களா. 2 லட்டு 2ன்றது வந்து தமிழ் எழுதுங்களேன், இருங்க அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரே நிமிஷம், 1 செகண்ட், வெயிட் அ மினிட். ஓகே ஓகே சார். 2 லட்டு 2 லட்டு இரண்டு ஓகேங்களா. ஓகேங்களா 2 ஓகே தானே, இப்படிதான் தானே இது. ஓகே 2 லட்டு 1 செகண்ட், ஐ திங்க் பென் சரியா ஒர்க் ஆகலப்பா. ஓகே ஐ திங்க் இப்போ பென்னு கரெக்ட் ஆயிடுச்சு. 1 செகண்ட், we are going to lesson. ஓகே 2 ஓகேங்களா. அது பிள்ளையாருக்கு வைப்பாங்களே கொழுக்கட்டை ஓகேங்களா. சாரி தமிழ் எழுதுறேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட், ஐ ஃபர்கெட் இட் யா. again this pen is such a irritatingல, டென்ஷன் ஆகுது தானே இது பெண்ணை வச்சுட்டு, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஓகே இது நான் சொல்லிடுறேன், வாயில சொல்லிடுறேன், தமிழ் எழுதி பார்த்துக்கோங்க. 2 கொழுக்கட்டை மற்றும் லட்டு வைத்தேன், அதுதான் இதோட வந்து ஷார்ட் ட்ரிக் ஓகேங்களா. 2 கொழுக்கட்டை மற்றும் லட்டு வைத்தேன், அதுக்கு என்ன சம்பந்தம், 2 கொழுக்கட்டை மற்றும் லட்டு வைத்தேன். ஓகே பெண் வந்துருச்சுப்பா, இந்த பெண் அப்பப்ப மக்கார் பண்ணுது. இரண்டு கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டை மற்றும் அண்டா எடுத்துக்கிறோம். அண்ட் லட்டு பீமுக்கு பிடிக்கும், சோட்டா பீமுக்கு பிடிக்கும். லட்டு வைத்தேன் ஓகேங்களா. 2 ஈஆர்னு வந்துருச்சா, அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். GO கோல்கி காம்ப்ளெக்ஸ், லட்டு லைசோசோம், வாக்யூல் வைத்தேன் ஓகேங்களா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தால் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் மேபி, பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கலாம். everyone gets love for his vacation அப்படின்றது ஓகேங்களா. ஓகே சார், இப்போ அடுத்தது பார்ப்போமா. ஓகே அடுத்தது என்னப்பா கேட்டிருக்காங்க, since the functions of mitochondria, chloroplast, peroxisome are not coordinateனா அது இணையாது. யாரோடப்பா, எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தோட. எண்டோமெம்பரேன் சிஸ்டமுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, அதாவது சம்பந்தம் கிடையாது. அதாவது எண்டோமெம்பரேன் சிஸ்டமோட கூட்டணியா இருக்கிறது யாரு, கூட்டணி கட்சி மாதிரி இருக்கிறது யாரு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ் அண்ட் லைசோசோம் ஓகேங்களா. அதே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எண்டோமெம்பரேன் சிஸ்டமோட கூட்டணி இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, தனி கட்சி மாதிரி, அது யாரு, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசம். ஓகே இதுக்கு ஒரு குட்டி ஷார்ட் ட்ரிக் பார்ப்போமா, ஞாபகம் வச்சுக்கிறது தான், லைக் மிமோனிக்ஸ் மாதிரி தான் இது ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன், நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பாருங்க, ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு வேணும்ன்றது அதுதான் ஓகேங்களா. நாட் எவ்ரி monkey can play. N means என்னது, not தான் ஓகேங்களா. நாட் ERன்னு வந்து எவ்ரினாலே எண்டோமெம்பரைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோமெம்பரைன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அந்த மாதிரி ஏதாவது வரும் ஓகேங்களா.
எண்டோ மெம்பரைன். மெம்பரைனோட கனெக்ட்ல இருக்காது. M மீன்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, C மீன்ஸ் குளோரோபிளாஸ்ட், P மீன்ஸ் பெராக்சிசோம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நாட் எவ்ரி மங்கி கேன் பிளே. ஓகே சார். அடுத்தது, with above the components these are not considered the part of the endomembrane system. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது பார்ப்போமா, அது the endoplasmic reticulum. இது வந்து இப்போ ஆர்கனல்ஸ்க்குள்ள இப்போ நம்ம என்டர் ஆகிறோம். ஓகேங்களா, அதுக்குள்ள அதாவது செல்லுக்குள்ள என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்கு அப்படின்றது, ஆர்கனல்ஸ் இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட யூகேரியோட்டிக் ஸ்டடீஸ் அதாவது அதிகமா இருந்தது. ரிவீல் த பிரசன்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் ஆஃப் ரெட்டிகுலம் ஆஃப் டைனி டியூப்லர். ஓகே, இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்களேன். இங்க என்னன்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்த பிறகுதான் யூகேரியோட்டிக்ஸோட ஸ்டடீஸ் வந்து வெளியில வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா, நெட்வொர்க் ஆஃப் ரெட்டிகுலம். வாட் இஸ் நெட்வொர்க் ஆஃப் ரெட்டிகுலம்? நெட்வொர்க் நமக்கு தெரியும் இல்லையா, லைக் ஜியோ நெட்வொர்க் எப்படி காட்டுவான், இவ்வளோ நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ இங்கே இன்னைக்கு நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணலை, லைக் சிலதுலலாம் காட்டுவாங்க இவ்வளோ நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி அப்படி வரும் இல்லையா, அது மாதிரி நெட்வொர்க் ஆகும். ரெட்டிகுலம்னா லைக் இது மாதிரி தான் வரைஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா, ஆஃப் டைனி டியூப்லர் லைக் ஸ்ட்ரக்சர். டியூப்னா இங்கே பாருங்க, இப்படி இப்படி டியூப் மாதிரி. பட் ஆனால் இது மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே பாருங்களேன், இதில் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, டியூப் மாதிரி இருக்கா, இதெல்லாம் டியூப் மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஆர் விசிபிள்? தெரியுதுங்களா? இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, டைனி டியூப்லர் ஸ்ட்ரக்சர் ஸ்கேட்டர்ட் இன் த சைட்டோபிளாசம். இது வந்து எங்கப்பா இருக்கு? ஸ்கேட்டர்ட்னா சைட்டோபிளாஸ்க்கு மேல இருக்கு. ஓகேங்களா, ஸ்கேட்டர்ட் சைட்டோபிளாஸ்க்கு மேல இருக்கு. தட் இஸ் கால்ட் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது எங்கப்பா இருக்கு? சைட்டோபிளாசம். அதாவது இங்க பாருங்க, இப்படி ஒரு இது நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நியூக்ளியர் மெம்பரைன். சாரி வருங்க, டிராயிங் வர முடியும். ஓகே, இப்படி வரைஞ்சலாம் நேராது. ஐயோ பிள்ளையாரப்பா. ஓகே ஓகேடா, நியூக்ளியர் மெம்பரைன் இங்க பாருங்க அப்படி இருக்கு. ஓகேவா, இது வந்து நியூக்ளியர் மெம்பரைன் அவுட்டர் பார்ட். இது வந்து நியூக்ளியஸ் இப்படி இருக்கு. இங்க இருந்து தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து வருது. சரிங்களா, அப்போ இங்க அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்துருச்சு. ஹென்ஸ் எண்டோபிளாஸ்மிக் divided the intracellular space into two distinct compartment. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வெளியில இருக்கு இல்லையா இந்த பார்ட்டு, இங்க பாருங்க, கொடுக்கலையா? சரி, இந்த வெளியில இருக்கு இல்லையா இந்த மாதிரி இந்த காலி, இது வந்து ரைபோசோம். இதை நான் பத்தி பேசலாங்க. பாருங்க, இந்த டியூபை வச்சு நான் சொல்றேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த பார்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ட்ராசெல்லுலர் டிவைடட் இன்டு லியூமினல். லியூமினல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ். பாருங்க, இந்த ஸ்பேஸ் இதுக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் தான் லியூமினல். இந்த வெளியில இருக்குங்க இல்லையா, எக்ஸ்ட்ரானா வெளியில, எக்ஸ்ட்ரானா அங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா லியூமினல் எங்க இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா லியூமினல். ஓகேங்களா, லியூமினல் எங்கப்பா இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்குப்பா. சரிங்களா, எங்க இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பாருங்க, இந்த டயக்ராம் வரைஞ்சு அழைச்சிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. பாருங்க, இப்படி வருதா, இப்படி இருக்கா நியூக்ளியர் மெம்பரேன், இப்படி போதா, இப்படி போறப்ப இங்க பாருங்க இப்படி இருக்கும். இந்த ஸ்பேஸ் பேரு தான் வந்து லூமினல். இந்த ஸ்பேஸ் பேர் தான் என்னது? லியூமினல். இந்த வெளியில இருக்கிற அவுட்டர் பார்ட் பேரு எக்ஸ்ட்ரா லியூமினல். எக்ஸ்ட்ரா லியூமினல். சரிங்களா, இது எங்கப்பா இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கு. இது எங்க இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கு. இது வந்து எண்டோபிளாஸ்மிக் அதாவது நியூக்ளியர் மெம்பரேனோட அட்டாச்சா வருது. ஓகே, இந்த இடத்துல அங்கங்க போர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இப்படி வந்துதா, இங்க பாருங்க, இது மேலே வரைகிறேன் நான், இப்படி வரும். இப்போ இந்த இடத்துக்கு பேரு போர், நியூக்ளியர் போர். அப்பா அடுத்து வந்து இப்படி வரும், அடுத்து வந்து திரும்ப இப்படி வரும். இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம போர்னு சொல்றோம். இந்த டயக்ராம் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகே, இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, நியூக்ளியர் போர். டயக்ராம்லேயே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஓகே. இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரெண்டு பார்ட் இருக்கு, அதாவது இன்ட்ரா செல்லுலார், எக்ஸ்ட்ரா செல்லுலார் இருக்கு. இன்ட்ரா செல்லுலார் நம்ம லியூமினல் சொல்றோம், எக்ஸ்ட்ரா செல்லுலார்
எக்ஸ்ட்ரா லியூமினல் அப்படின்னு சொல்றோம். அது எங்கப்பா இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கு. சரிங்களா? அது எங்க இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? ஓகே சார். The endoplasmic reticulum often shows the ribosomes attached to their outer surface. ஓகேங்களா? endoplasmic reticulum வந்து outer surfaceல, அதாவது endoplasmic reticulatoட வெளிப்புறத்துல டாட்டா இருக்குங்களா, எங்க பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைபோசோம் அப்படி வெளியில இருக்குங்களே, அதுதான் நம்ம ரைபோசோம்னு சொல்றோம். அவுட்டர் சர்ஃபேஸ்ல அட்டாச்ட் ஆயிருக்கும், அதாவது வெளிப்புறத்துல அட்டாச்ட் ஆயிருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பியரிங் த ரைபோசோம் ஆன் தி சர்ஃபேஸ் கால்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்படி 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 இது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இப்படி இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலர் ரைபோசோம் அட்டாச்ட் ஆயிருந்தது அப்படின்னா இதை நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஷார்ட் ஃபார்ம், இது அப்ரிவேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்படி வந்து ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. ஸ்மூத் மீன்ஸ் எதுவுமே இல்லாம அப்படியே பார்க்கவே கிளீனா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்ப ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேங்களா? SERன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? SER ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப அடுத்தது ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கொடுத்துருக்காங்க பாருங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேங்களா? Rough endoplasmic reticulum is frequently observed in the cell actively involved in the protein synthesis. Okay, இப்போ rough endoplasmic reticulumல என்னப்பா இருக்குன்னு சொன்னோம்? protein synthesis. அதாவது rough endoplasmic reticulumல ribosomes இருக்குன்னு நம்ம சொன்னோமா? rough endoplasmic reticulum என்ன இருக்குன்னு சொன்னோம்? ribosomes இருக்குன்னு சொன்னோம். அந்த ribosomes எதுக்கு உதவுது? ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? rough endoplasmic reticulum is frequently observed the cell activity in the protein synthesis க்கு உதவுதுப்பா. எதுக்குப்பா உதவுது? protein synthesis க்கு உதவுது. ஓகேங்களா? அதாவது வெளியில ரைபோசோம்ஸ் இருந்தது அப்படின்னா, அது ரைபோசோம்ஸ் வந்து புரோட்டீன் ஃபேக்டரி. synthesis of protein factory is ribosome தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. they are extensively continuous with outer membrane. இது எங்கப்பா இருக்கு? outer membraneல இருக்கு. ஓகேங்களா? நியூக்ளியஸ்ல இருக்கு. அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த நியூக்ளியஸோட வருது. இங்க பாருங்க, இதுதான் வந்து நியூக்ளியஸ். நான் வரைஞ்சு காட்டினேன் ஆல்ரெடி, சொன்னதே தான்ப்பா சொல்றாங்க சுத்தி சுத்தி. பாருங்க, இதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியர் மெம்பரேன்ல தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வருது. அதை தான் இந்த இடத்துல அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? சரிப்பா. The smooth endoplasmic reticulum is the major site of the synthesis of lipid. ஓகே, நான் சொன்னேன் இப்போ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட இது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுதுன்னு சொன்னேன். அப்போ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுது? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. சாரி. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து லிப்பிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. திரும்ப சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுக்கு உதவுது? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உதவுது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லிப்பிட் சிந்தசிஸ்க்கு உதவுது. லிப்பிட் சிந்தசிஸ்க்கு உதவுது. ஓகேங்களா? லிப்பிடோட சிந்தசிஸ்க்கு உதவுது. சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட். ஓகேங்களா? In animal cells, lipids like a steroidal hormones are synthesis. Steroidal. What is steroid? Steroidனா ஒன்றும் இல்லை, செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்றது தான் நம்ம ஸ்டெராய்டல் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்டெராய்டல்னா என்னதுப்பா? செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்றது தான் நம்ம ஸ்டெராய்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது யாருப்பா சிந்தசிஸ் பண்ணுறா? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சிந்தசிஸ் பண்ணுறாங்கப்பா. இல்லைங்களா? யார் சிந்தசிஸ் பண்ணுறா? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே பாருங்க, கோல்ஜி அப்பேரட்டஸ். வாட் இஸ் கோல்ஜி அப்பேரட்டஸ்? கோல்கி அப்படின்றது பேர் வந்தது அந்த கோல்கின்ற சயின்டிஸ்ட் மூலமா தான் வந்தது. சரிங்களா? ஓகே, கேமலியோ கோல்கி அப்படின்றது in 1898ல வந்து first observed the densely stained reticulum structures near the nucleus. ஓகே, அதாவது நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஸ்ட்ரக்சர் பக்கத்துல நியர் த நியூக்ளியஸ். ஓகேங்களா? நியூக்ளியஸ் இருக்கு, அதுக்கும் பக்கத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேங்களா? திஸ் வேர் லேட்டர் நேம்டு த கோல்கி. இதை வந்து அதுக்கப்புறம் தான் கோல்கி பாடிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சயின்டிஸ்டோட பேரே தூக்கி வச்சுட்டாங்க, அது வேற விஷயம். தே கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஃபிளாட். இது எப்படி இருக்கும்னா ஃபிளாட்டா
ஃபிளாட்னா நமக்கு தெரியும் இல்லையா, தட்டையா. ஓகேங்களா, ஃபிளாட்டா இங்க பாருங்க, நோட் பண்ணுங்களேன். ஃபிளாட்டா டிஸ்க் ஷேப்ல, ஃபிளாட்டு டிஸ்க் ஷேப்ல ஆர் சிஸ்டர்னே. ஓகேங்களா, டிஸ்க் ஷேப்போட இன்னொரு பேரை தான் நம்ம சிஸ்டர்னேன்னு சொல்றோம். டிஸ்க் ஷேப்போட இன்னொரு பேரை தான் நம்ம சிஸ்டர்னேன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம், சிஸ்டர்னே அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது மாதிரிலாம் கூட வச்சு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, நீட்ல வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, ஓகே சார். இப்போ அடுத்தது, இது எவ்வளோ இருக்கும், லைக் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாக்டீரியாவோட மியூஎம் எவ்வளோ, 3 to 5 மியூஎம், மைக்கோபிளாஸ்மா 0.3 to 0.5, லைக் அது மாதிரி பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த கோல்கி அப்பாரோட்டஸோட மியூஎம், அதாவது அளவு என்ன அப்படின்னா 0.5 மியூஎம். இது வந்து மியூ, சரிங்களா, இது வந்து மியூ, நம்ம மியூன்னு சொல்லுவோம், மியூஎம். ஓகேங்களா, 0.5 மியூஎம் டு 1.0 மியூஎம் டயமீட்டர்ல இருக்கும். திஸ் ஆர் அதாவது இது பேரலா அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க பாருங்களேன், இப்ப பாருங்களேன், இப்படி ஒரு லைக் நான் சும்மா வரைகிறேன் பாருங்க. இது வந்து நியூக்ளியர் மெம்பரேன்ல இருந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அரைஸ் ஆயிடுச்சு, வந்துருச்சு. சரிங்களா, லைக் அது டியூபுலரா சில இது இருக்கு, சில இது இப்படி இருக்கு. அது ஓகே. இதுக்கு பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னா, இருங்க வரேன், இங்கேயும் வரைஞ்சுக்கிறேன். டயக்ராம்க்கு அப்பதான் செட் ஆகும். இங்க ரைபோசோம்ஸ், அங்க ரைபோசோம்ஸ் இருக்கு. அப்படி இங்க பாருங்க, இங்க வந்து கோல்ஜி apparatus இருக்கு. அப்படி இப்படி வளைஞ்சு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து சிஸ் ஃபேஸ். இது என்ன ஃபேஸ், சிஸ் ஃபேஸ். இது வந்து டிரான்ஸ் ஃபேஸ். இது சிஸ் ஃபேஸ் டிரான்ஸ் ஃபேஸ்னா என்ன நம்ம பார்ப்போம். சரிங்களா, பொறுங்க. கோல்கி apparatus இங்க இருக்கு. ஓகேங்களா, இப்போ இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதனோட டயாமீட்டர் எவ்வளோனா 0.5. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா பேரலா, அங்க பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒண்ணு வந்துருச்சா, இங்க ஒண்ணு வந்துருச்சா, விசிபிளா தெரியுதா? ஓ லைக் தட். வரேன். ஓகே, இங்க பாருங்க, அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கா. இது ஒரு லேயரு, இது ஒரு லேயர், லைக் அது மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. இது லைட்டா மக்கார் பண்ணிட்டே இருக்கா. அப்படி இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்பா கோல்கி apparatus. இது வந்து ஒரு கோல்கி, சரிங்களா, இதுக்கு கீழே வந்து இன்னொரு கோல்கி வருது. லைக் இது மாதிரி பேரலா அரேஞ்ச் ஆயிருக்கு. சிஸ்டர்னே வந்து அப்படி அரேஞ்ச் ஆகி வேரியன் நம்பர், அதாவது இது வந்து சிஸ்டர்னே, ஒன்று சிஸ்டர்னே. இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிஸ்டர் நேம் கொடுத்துருக்காங்களா, அதாவது இது வந்து நம்ம சிஸ்டர் நேம் சொல்றோம். இந்த ஒரு ரவுண்டை வந்து நம்ம சிஸ்டர் நேம் சொல்றோம்ப்பா. இது வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஒண்ணுக்கு கீழே ஒன்று வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான் நம்ம அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இது வரைக்கும் தெளிவா இருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்தது, ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போமா. பாருங்க, the Golgi cisternae are concentratively arranged near the nucleus. நியூக்ளியஸ் பக்கத்துல தான் இருக்கு. டிஸ்டிங்க்ட் அங்க பாருங்க, இங்க தான் ஆரம்பிக்குது நமக்கு கதை. கான்வெக்ஸ் அப்படின்னா குழி, சரிங்களா, கான்வெக்ஸ் அப்படின்னா குழி, குழியாடி குவியாடின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இது சொல்றேன். கான்வெக்ஸ் அப்படின்றப்ப குழியாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா, அதாவது குழியை தான் நம்ம லைக் என்ன சொல்றது, ஒரு போலா ஒரு பார்த்துருக்கத குழின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா, இருங்க வரேன். ஓகே, இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபார்மிங் ஃபேஸ்ன்னு சொல்றோம்ப்பா. இது என்ன ஃபேஸ்ன்னு சொல்றோம், ஃபார்மிங் ஃபேஸ்ன்னு சொல்றோம். அடிஷனல் என்சிஆர்டி படிக்கும் போது இன்னும் இதுக்கு ஒரு 2-3 நேம்ஸ் படிப்பீங்க. அடிஷனல் என்சிஆர்டி அப்லோட் பண்ணும்போது அதையும் பாருங்க. சரிங்களா, இப்போதாட்டி ரீட் மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க, ஒன்றும் இல்லை. கான்வெக்ஸிஸ் ஆர் ஃபார்மிங் ஃபேஸ். ஓகேங்களா, கான்வெக்ஸா இருக்கிறது நம்ம சிஸ் அல்லது ஃபார்மிங் ஃபேஸ் சொல்றோம். கான்கேவா இருக்கிறது வந்து டிரான்ஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ். ஓகே, இந்த ஃபார்மிங் ஃபேஸ் அப்படின்றது வந்து எண்டோபிளாஸ்மிக். இங்க பாருங்க, இந்த ரைபோசோம்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ரைபோசோம்ஸ் வந்து இந்த கோல்கி பாடிஸ்லப்பா உழுகும்பா. சரிங்களா, அதாவது சிஸ் ஃபேஸ்ல வந்து வரும். இங்க பாருங்க, இது வழியா வரும், இது வழியா வரும். சரிங்களா, இது வழியா வந்துட்டு இதுக்குள்ள போகும்.
போயிட்டு பேக் ஆகி வரப்போகுது. கோல்ஜி அப்பேரண்ட் அதாவது கோல்கி பாடியோட வேலை என்னன்னா பேக்கேஜிங் தான். சரிங்களா? பேக் பண்ணி வெளியில வரும், அவ்வளவுதான். அதான் இதோட வேலை. பேக்கிங் பண்ற வேலை தான் இதோட வேலை. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுது, இதுக்குள்ள வந்துருது. இதுக்குள்ள வந்து பேக்கிங் மெட்டீரியலி டிரான்ஸ்பேஸ், அதாவது மெச்சூரிங் ஃபேஸ். மெச்சூரிங் அப்படின்னா வளர்ந்து முதிர்ந்த, ஓகேங்களா, அந்த மாதிரியான ஃபேஸ்ல வந்து வெளியில போயிடுது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? லைவ்ல இருந்தா நான் கேட்கலாம், லைவ்ல இல்லை. ஸோ அதனால வேண்டி அடுத்த பாட்டுக்கு நானாக தான் போய் ஆகணும். சரி, ஓகே, டேக். நெக்ஸ்ட் பாருங்க, சிஸ் ஃபேஸ் என்ன புரிஞ்சுச்சா? சிஸ் அப்படின்னா வந்து என்னது, ஃபார்மிங் ஃபேஸ். அதே டிரான்ஸ் அப்படின்னா மெச்சூரிங் ஃபேஸ். ஓகேங்களா? சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஃபேஸ் ஆஃப் த ஆர்கனல் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். அதாவது சிஸ் அப்படின்றது வந்து என்டையர் ஆகிற ஃபேஸ், டிரான்ஸ் அப்படின்றது வந்து வெளியே போற ஃபேஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஆனாலும் கூட அது ரெண்டும் இன்டர் கனெக்டடா, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? The Golgi apparatus are principally performs the functions of packaging materials to be delivered either. Okay, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, கோல்கி அப்பரேட்டஸோட வேலை என்னன்னு நான் சொன்னேன், பேக்கேஜிங் பண்றது தான் அதோட வேலைன்னு சொன்னேன் இல்லைங்களா? பேக்கேஜிங் பண்றது அதோட வேலை. டு பி டெலிவர்ட் எய்தர் டு இன்ட்ராசெல்லுலார்னா எந்தெந்த தேவைப்பட, அதாவது எந்தெந்த செல்லுக்கு தேவைப்படுது, எந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எந்தெந்த செல்லுக்கு தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் போய் அனுப்பிட்டு செக்ரெட்டட் அவுட் சைட், தேவையில்லாதெல்லாம் வெளியே அனுப்புறது தான் இந்த கோல்கி அப்பரேட்டஸோட வேலை. சரிங்களா? ஓகே, இதை தேவையில்லாது வெளியில வந்து என்ன ஆகுன்றத அடுத்த பாயிண்ட்ல நம்ம படிப்போம். அதாவது அடுத்த பேரால வந்து இப்ப படிப்போம். சரிங்களா? மெட்டீரியல் டு பி பேக்கேஜிங் இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிக்கல். வெசிக்கல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேக் லைக் ஸ்ட்ரக்சர். பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வெசிக்கல்னு சொல்லுவோம். சரிங்களா? வெசிக்கல் அப்படின்னா என்னது, bag like structure. Bag like structure. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபியூஸ் வித் திஸ். இங்க பாருங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதோடப்பா இருக்கு, சிஸ் ஃபேஸோட இருக்குப்பா. ஓகேங்களா? சிஸ் ஃபேஸோட, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சிஸ் ஃபேஸ்க்கு வருது. இந்த வேர்டை நோட் பண்ணுங்க. கோல்கி apparatus and move towards the maturing phase. இந்த கோல்கி apparatus என்ன பண்ணுது, மூவ் பண்ணி விடுது யாருக்கு, மெச்சூரிங் ஃபேஸ்க்கு. இந்த போ அப்படின்னு தள்ளி விடுறது. This explains why the Golgi apparatus remains the close association with endoplasmic reticulum. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றது யாருப்பா, நமக்கு தெரியும், ரைபோசோம்ஸ் அப்படின்றது. ரைபோசோம்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் அப்படி மாடிஃபைட் ஆகி வருது, சிஸ்டர்னேக்கு வருது. கோல்கி apparatus before they released from the trans phase வெளியே அது ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? கோல்கி apparatus, it is the important site of the formation of. ஓகே, இங்க பாருங்க, கோல்கி apparatusோட வேலை பேக்கேஜிங் மட்டும் தான் பண்ணோம்னா அதுக்கு இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னா கிளைகோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீன் என்னப்பா, கிளைகோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுகர்னு சொல்லலாம் அல்லது கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. கிளைகோ அப்படின்னா சுகர்னு சொல்லலாம் அல்லது கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கார்போஹைட்ரேட். இந்த இதுலயும் கிளைகோனா கார்போஹைட்ரேட் தான். கிளைகோன் வந்துச்சுனாலே நீங்க கண்ணை மூடிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? லிப்பிட்னா ஒன்றும் இல்லை, கொழுப்பு. புரோட்டீன்னா புரதம் தமிழ்ல சொல்றது. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இதுதான் இங்க மேட்ரு. ஓகே, கேட்சா. இப்போ அடுத்தது பார்ப்போமா, லைசோசோம். வாட் இஸ் லைசோசோம்? இங்க பாருங்க, லைசோசோம்னு எங்க கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன ஞாபகம் வந்ததுன்னா சூசைடல் பேக். ஓகேங்களா? சூசைடல் பேக். இது எதுக்கு சூசைடல் பேக்? சூசைடல் பேக்னா ஒன்றும் இல்லை, தமிழ்ல வந்து தற்கொலை பைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சூசைடல் பேக் அப்படின்னா தற்கொலை பைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, இது அப்படி என்னப்பா பண்ணுது, அதை தற்கொலை பண்ணிக்கதானா? கிடையாது, கொல்ல போகுது. யாரை கொல்ல போகுது, அதாவது கொல்ல போகுது மீன்ஸ் கில் பண்றதுன்னு சொல்ல முடியாது, உடைக்க போகுது, பிரேக் பண்ண போகுது. ஓகேங்களா? பிரேக் பண்ண போகுது. ஓகே, என்னென்னலாம் பிரேக் பண்ண போகுது அப்படின்றத டீடைலா பார்ப்போம். In this membrane bound vesicle structure formed by the process of packaging in glycoapparatus. இதோட தொடர்ந்து கிளைகோ apparatusல பேக்கேஜ் ஆகி வர்றதெல்லாம் the isolated lysosomal vesicles have been formed very rich. Almost all type of hydrolytic enzymes. Like hydrolytic enzymes யாருன்னு பாருங்க, hydrolytic enzymes அப்படின்றது. எங்களை ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட ஸ்டொமக்லையுமே பார்த்தீங்கன்னா HC அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், HCl அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்ல இருக்கும். அது என்ன பண்ணணும்னா ஃபுட்டை பிரேக் பண்ணணும். இதை நம்ம வந்து ஜுவாலஜி லைக் என்ன சொல்றது, டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் படிச்சிருந்தோம். லைக் என்ன சொல்றது, ஒரு ப்ரீவியஸ் நீட் ஆஸ்பிரன்ஸா இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் இப்போ தூக்கிட்டாங்க. ஆனாலுமே வந்து அதில் படிச்சிங்கன்னா ஸ்டொமக்கில் வந்து HCl இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த HCl தான் வந்து சாப்பாடை வந்து பிரேக் பண்ணுது, அதால் முடிஞ்ச அளவுக்கு உடைக்கும். சரிங்களா? இப்போது என்னன்னா ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்றத பிரேக் பண்ண உதவக்கூடிய என்சைம்ஸ். ஓகேங்களா? அங்கே அந்த மாதிரியான என்சைம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிரேக் பண்ணுது அப்படின்னா லிப்பேசஸ் அப்படின்னா லிப்பிடை பிரேக் பண்ணுறது, புரோட்டியேசஸ்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேசஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணுது. ஆப்டிமலி ஆக்டிவ் அதில் வந்து அசிடிக் பிஹெச் இருக்குது. இப்போ அசிடிக் பிஹெச் இருக்கிறனால தான் அதால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியுது. என்சைம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டைஜஷன் கார்போஹைட்ரேட், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, கார்போஹைட்ரேட் பிரேக் பண்ணது கார்போஹைட்ரேசஸ் அப்படின்றது, புரோட்டீன் அப்படின்றது புரோட்டியேசஸ், அதாவது பிரேக்கிங் பண்ணுறது. அந்த பிரேக்கிங் பண்ண பிறகு பிரேக்கிங் பண்ண உதவுற அந்த மெட்டீரியல் பேரு புரோட்டியேசஸ். லிப்பிட் அப்படின்றது லிப்பேசஸ் அப்படின்றது, நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நியூக்ளியேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தட் வில் பி நாட் கிவன் தேர். ஓகேங்களா? இங்கே இதை பற்றி கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? வேக்யூல். வாட் இஸ் வேக்யூல்? நம்ம ஆல்ரெடி நான் இதை பற்றி உங்களுக்கு சொன்னேன், அந்த டயக்ராம் காட்டி இதுக்குன்னே எக்ஸ்பிளைன்லாம் பண்ணேன். வேக்யூல்னா என்னது? ஸ்டோரேஜ் மெட்டீரியல். எது ஸ்டோரேஜ் பண்ணும்? இங்கே பாருங்க, இங்கே வாங்க. மெம்பரைன் பவுண்ட் ஸ்பேஸ். வேக்யூல் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா, வேக்யூல் அப்படின்ற பிளான்ஸ்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கல். இது என்னதுப்பா? சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். அது இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? The vacuole is membrane bound space founded in the cytoplasm. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு செல் இருக்குப்பா, இதுதான் பிளான்ட் செல்லுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பிளான்ட் செல்ல 90% வந்து இந்த வேக்யூல் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வேக்யூல்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது கண்டைன்ஸ் வாட்டர். சாப்னா ஒன்றும் இல்லை, நியூட்ரிஷன்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத சாப் அப்படின்னும். எக்ஸ்கிரீட்ரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, தேவையற்றது. ஓகேங்களா? தேவையற்றது. நமக்கு எப்படி வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து வருது இல்லையா, லைக் டிஸ்போஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து பிளான்ஸால் அந்த மாதிரியான டிஸ்போசல் ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். வேக்யூல் அதை எவ்வளோ தள்ள முடியுமோ இந்த போன்னு தள்ளி விட்டுரும். எக்ஸ்கிரேட்டரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த வேக்யூலுக்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த செல். அண்ட் அதாவது எதெல்லாம் செல்லுக்கு இந்த பிளான்ட்ஸுக்கு தேவையில்லாததெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதான் நீ போ வேக்யூலுக்கு போ, ஓடு வேக்யூலுக்கு ஓடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுரும். The vacuole is bounded by a single membrane called tonoplast. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேக்யூல வந்து அதாவது என்ன சொல்றது, சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் சொன்ன இல்லையா, இந்த சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் சிங்கிள் மெம்பரைன், அது சிங்கிள் மெம்பரைன் யாருன்னா டோனோபிளாஸ்ட். ஓகேங்களா? இந்த வேக்யூல் இஸ் பவுண்டட். இந்த வேக்யூல் வந்து ஒரு சிங்கிள் மெம்பரைனால கவர்டா இருக்கு. இந்த சிங்கிள் மெம்பரைன் யார், அந்த பேர் என்னன்னா டோனோபிளாஸ்ட். ஓகேங்களா? இன் பிளான்ட் செல்ஸ் வேக்யூல்ஸ் கேன் ஆக்குபை. என்ன சொன்னேன் இல்லையா, 90% ஆஃப் த பிளான்ட் செல்ஸ்ல வந்து இதுதான் இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? 90% வந்து இதுதான் இருக்கு, வால்யூம் ஆஃப் த செல். ஓகே. இன் பிளான்ட்ஸ் டோனோபிளாஸ்ட் ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் அயன்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் அகேன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகே. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, கான்சன்ட்ரேட் கிரேடியன்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வித் ஏடிபி வித்தவுட் ஏடிபி. வித் ஏடிபி எதுக்கு தேவைப்படும்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. இப்போ இதில் நிறைய இருக்குப்பா. சரிங்களா? இதில் வந்து நிறைய இருக்குது, இந்த வேக்யூலுக்குள்ளே நிறைய இருக்குது. என்ன இருக்குது? வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, மினரல்ஸு, நியூட்ரிஷன்ஸ், கண்டது கடை எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே குட்டியோண்டு ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது இப்போ இங்கே வரணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இது இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? குட்டி மெட்டீரியல்ஸ் அதாவது கீழே இருந்து இப்போ மேலே போகிற மாதிரி, சின்னதுலேருந்து பெருசுக்கு போகுது அப்படின்னா என்ன வேணும்? கீழேருந்து மேலே போகிறதுக்கு என்ன வேணும்? ஏடிபி வேணும். அது மாதிரி சின்னதுலேருந்து அதிகமாக இருக்க, சின்னதாக இருக்கிறது அதிகமாக உள்ளதுக்குள்ளே போகணுன்னா எனர்ஜி வேணும், ஏடிபி வேணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? Okay, hence there are concentration significant higher in vacuole than in cytoplasm. ஓகேங்களா? சைட்டோபிளாசத்துல இருந்து போகணும். சைட்டோபிளாசத்துல வரையில சைட்டோபிளாசம் தானா? ஓகே. சைட்டோபிளாசத்துல இருந்து இதாகணும். ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, போகணும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த பார்ட் போயிடலாமா? Are you all clear? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? In plant cells vacuoles can occupy 90%. இது ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கலாம். 90% ஆஃப் இது வந்து வேக்யூல் தான் அப்சர்வ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இப்போ வாங்க.
ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. என்ன அமீபா தெரியுமா? அமீபா வந்து இர்ரெகுலர் ஷேப் உடையது. அமீபாவோட ஷேப் என்னன்னு எவனாவது கேட்டானா அதுக்கு ஷேப்பே கிடையாது. இப்படி இருக்கும், அங்க பாருங்க, இப்படி இருக்கும், எப்படியாவது ஒரு ஷேப்ல இருக்கும். இந்த அமீபா என்ன பண்ணும்னா கான்ட்ராக்டல் வேக்யூல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆஸ்மோ அப்படின்னு வந்துச்சுனாலே வாட்டர். ஆஸ்மோனா என்னப்பா? வாட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, H2O, இட் மீன்ஸ் H2O. ஓகேங்களா? ஓகே, ஆஸ்மோ ரெகுலேஷன். கான்ட்ராக்டல் வேக்யூல் அப்படின்னா இப்போ அமீபாவில் வந்து அமீபாவோட உடம்புல வந்து வாட்டர் மெயின்டெனன்ஸ் வேணும் இல்லையா? அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்டல் வேக்யூல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணுது. அமீபால கான்ட்ராக்டல் வேக்யூல்னு ஒன்று இருக்கு. அந்த கான்ட்ராக்டல் வேக்யூல் வந்து வாட்டர் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கிறதுக்கும் அண்ட் அதே இதை வந்து எக்ஸ்கிரீஷன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இன் மெனி செல்ஸ் புரோட்டிஸ்டா. இங்கே பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பிசின்னு போடுறேன். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல நம்ம படிப்போம். மொனிரா ஆர்டர் ரொம்ப முக்கியம். புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா. அதாவது அனிமல் கிங்டம் தான் இப்போ நம்ம தனி பாட்டா பார்ப்போம் நெக்ஸ்ட் லெசன்ல, ஜுவாலஜியில். பிளான்ட் கிங்டம், இது வந்து கிங் மட்டும் போடுறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிங். ஓகேங்களா? இப்போ இதில் புரோட்டிஸ்டா பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? புரோட்டிஸ்டானா ஒன்றும் இல்லை, யூனி செல்லுலார், அதாவது ஒரு செல் யூனி செல்லுலாராக இருக்கும், பட் யூகேரியோட்டிக்காக இருக்கும். யூகேரியோட்டிக்னா என்னது? ட்ரூ நியூக்ளியஸோட இருக்கும். ஓகேங்களா? ஒரு செல் உயிரியா இருந்தாலும் நியூக்ளியஸோட இருக்கிற உயிரினத்தை வந்து நம்ம புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பார்த்தோம்னா ஃபுட் வேக்யூல்ஸ், அதாவது ஃபுட் என்கல்ஃப் பண்ற ஃபுட்டை வந்து ஃபுட் வேக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் என்கல்ஃபிங் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். இப்போ இதே புரோட்டிஸ்டால சொல்றேன், லைக் என்ன சொல்றது, அமீபா வந்து யூனிசெல்லுலார் தான். இப்போ இதை வச்சு நான் இப்போ சொல்றேன், அமீபாவே வச்சு நான் சொல்றேன். அது அடுத்ததெல்லாம் வச்சு நம்ம பேச வேணாம். சரிங்களா? இங்க பாருங்க, இப்படி இருக்கு அமீபா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ ஒரு ஃபுட்டு, இங்கே வந்து ஒரு ஃபுட்டு மெட்டீரியல் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஃபுட்டு மெட்டீரியல் இருக்குது, போய் பார்த்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் கிட்ட போய் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படியே கவர் பண்ணிடும். அமீபா வந்து கவர் பண்ணிடும். ஒன் செகண்ட். ஓகேங்களா? கவர் பண்ணிடும். இப்போ கவர் பண்ணிச்சுன்னா இப்படி இருக்கும். கவர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துடும். சரிங்களா? கவர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடும். இதுதான் வந்து ஃபுட் வேக்யூல்ல சாப்பிட்றது. என்கல்ஃப்னா ஒன்றும் இல்லை, முழுங்குறது, அப்படியே லபக்குன்னு முழுங்குறது. சரிங்களா? அதுதான் என்கல்ஃப் மெட்டீரியல் அப்படின்றது. ஓகே, பயாலஜி நம்ம பாட்டு, கெமிஸ்ட்ரி பார்க்கணும், அடுத்து ஃபிசிக்ஸ் பார்க்கணும். அதனால வேண்டி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் சம்திங் எவ்வளோ ஹார்ஸ் போகுதுன்னு தெரியல, 7 ஹார்ஸ் போகலாம், 5 ஹார்ஸ் போகலாம், வாட் எவர். இந்த லெசன் முடிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் தெளிவாக இருக்கீங்களா? ஆரல் ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா பற்றி நம்ம பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது பவர் ஹவுஸ் ஆஃப் செல். ஓகேங்களா? ஓகே ஓகே, ஒன்ஸ் அகெயின். Okay friends, let's continue. Okay friends, let's continue. Okay, மைட்டோகாண்ட்ரியான்றது நமக்கு பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு தெரியும் இல்லையா? ஓகே, மைட்டோகாண்ட்ரியாவை வந்து சிங்குலர்ல மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்னு சொல்றாங்க. அன்லெஸ் தி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரெயின் ஆர் நாட் ஈஸிலி விசிபிள் அண்டர் தி மைக்ரோஸ்கோப். அதாவது நம்ம இது கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்ல படிச்சிருப்போம். சரிங்களா? அதாவது நான் சொன்னேன், வந்து பெப்டிடோகிளைக்கன் லேயர்ல தான் அந்த ஸ்ட்ரெயின் வந்து தெரியும். லைக் அது அடிஷ்னல் என்சிஆர்டி படிச்சிருக்கும் போது அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வந்து அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ப்ரீவியஸ் பாட்டை பார்க்கலன்னா ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பற்றி பார்த்துருப்போம் இல்லைங்களா? அது மாதிரி கிராம் பாசிட்டிவ்ன்றது கிறிஸ்டல் வயலட்டை அப்சர்வ் பண்ணிக்கும், கிராம் நெகட்டிவ்ன்றது டஸ் நாட் அப்சர்வ் த கிறிஸ்டல் வயலட். நோ, லைக் தட். அது மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் லைக் ஸ்டெயின்ஸ் இருக்கு. சரிங்களா? அது என்ன ஸ்டெயின் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றது இடத்துல மேட்ரு கிடையாது. இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அதை பார்க்க முடியும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The number of mitochondria per cell is variable depending on the psychological activity of the cell. In terms of shape and size also, considerable degree of variability is observed. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தாகம் அடிச்சதான் தண்ணி குடிப்போம் இல்லையா? தாகம் வந்தால் தான் தண்ணி குடிப்போம். If you thirst, you can drink a water. Otherwise, you can't. No, like that. அது மாதிரி இப்போ
ஏடிபி எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது அப்படின்றப்போ அதனோட அந்த செல்லோட ஷேப்பை பொறுத்து சைஸை பொறுத்து அது எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? டிப்பிக்கலி இட் இஸ் சாசேஜ் ஷேப்டு. சாசேஜ்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஓகேங்களா? நான் கூகுளில் தேடி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தால் மறந்துட்டேன். இது எங்கே தெரியுங்களா கிடைக்கும்? மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் நான் இந்த சாசேஜை பார்த்துருக்கேன். பட் ஆனால் சாப்பிட்டேன், சத்தியமாக நல்லா இல்லை. இப்படி இருக்கும் சாசேஜ், இப்படி இருக்கும், ஒரு மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து தருவாங்க. அப்படி இருக்கும், இங்கே பாருங்க, இப்படி இருக்கும். இதில் வந்து அப்படியே சிலது ரோல் பண்ணி இப்படி இருக்கும், இப்படி இந்த இடத்துல அடியிலையும் ரோல் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நிஜமாக பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து இப்படி இருக்கும். இன்னும் எனக்கு அது அவ்வளோக்கு ட்ரா பண்ண வரல. லைக் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சாசேஜ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்நாக்ஸ் தான். கேரளாவில் ஒரு டீ கடையில் சாப்பிட்டேன், சுத்தமாக நல்லா இல்லை. ஓகே, அடுத்தது conceptual degree of variability in observed typically. ஓகே, இது ஓகே. ஓகே சார், இங்கே பாருங்க, சாசேஜ் ஷேப்ல இருக்கு அண்ட் சிலிண்ட்ரிக்கல். ஓகே, லைக் நான் அப்படி வரைஞ்சுக்கணும் இல்லையா, லைக் சிலிண்டர் மாதிரி வந்திருக்கும் பாருங்க, புரிஞ்சுதா? லைக் இது மாதிரியும் சொல்ல வர்றாங்க. ஓகே, பட் ஆனால் இது மாதிரி இருக்காது, டியூப் மாதிரி இருக்கு. எந்த விஷயம் சிலிண்ட்ரிக்கல்னு சொல்றாங்கன்னு தெரியல, பட் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தாகணும். டயாமீட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும், சுற்றளவு அப்படின்னு தமிழில் சொல்வா இல்லையா? ஆவரேஜாக வந்து 0.5 மியூஎம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டயாமீட்டர் வந்து 0.2லேருந்து 1 மியூஎம் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜாக 0.5 மியூஎம் வரைக்கும் தான் இருக்கும். லென்த்து வந்து பார்த்தோம்னா, லென்த் மீன்ஸ் ஓகே, லென்த் மீன்ஸ் நமக்கு தெரியும் இது லென்த்து. ஓகேங்களா? அது மாதிரி இப்போ 1லேருந்து 4.1 மியூஎம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திடீர்னு பெண் நல்லா எழுது, திடீர்னு பெண்ணு நல்லா எழுத மாட்டேங்குது, என்னமோ பிரச்சனை என் பெண்ணுக்கு. சரி வாங்க. ஈச் மைட்டோகாண்ட்ரியா இஸ் டபுள் மெம்பரைன். நோட் தட் ஈச் மைட்டோகாண்ட்ரியா இஸ் டபுள் மெம்பரைன். ஓகே, நம்ம வந்து வேக்யூல் படித்தோம் இல்லையா? வேக்யூல் வந்து என்னது? சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட். ஓகேங்களா? வேக்யூல் என்னதுப்பா? சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். பட் மைட்டோகாண்ட்ரியா இஸ் த டபுள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். ஓகேங்களா? ஓகே சார், இது வந்து எப்படி இருக்குன்னா, 2 மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்னு சொல்லிட்டோம். அதில் வந்து அவுட்டர் மெம்பரைன் அண்ட் இன்னர் மெம்பரைன் இருக்கு. இங்கே வந்து டிவைடிங் இன் லியூமன் டிஸ்டிங்க்ட்லி இன் 2 அக்வாஸ். லியூமன்னாலே நமக்கு தெரியணும், லியூமன்னா சடனாக ஞாபகத்துக்கு வந்துடணும். லியூமென் அப்படின்னா, இருங்க வரேன், லியூமன் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வந்துடணும்? ஸ்பேஸ். சரிங்களா? லியூமன்னாலே ஸ்பேஸை நம்ம மைண்டுக்கு வந்துடணும். distinctly into 2 aqueous compartment, the outer compartment and the inner compartment. ஓகேங்களா? சாரி, outer compartment. What is outer compartment? Oh my god, என்ன outer compartment கொடுக்கல. சரி, ஓகே, outer compartment கொடுக்கல, outer compartment இங்கே இருக்கும். outer compartment. inner compartment அப்படின்றது தான் மேட்ரிக்ஸ். இன்னர் கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் தெளிவா இருக்கு. இங்க பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, என்சிடி லைன்ல இருக்கா? ஓகே, நல்லது. inner compartment matrix. Okay, the outer membrane forms the continuous limiting boundaries the organelle. The inner membrane forms the number of the infolding. inner membrane என்னப்பா இருக்கு? infolding இருக்கு. இந்த infoldingன்ற வேர்டை நம்ம வேற எங்க படிச்சோம்? எங்கேயோ படிக்கல இதே லெசன்ல. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ரிமெம்பர், யாருக்காவது ஞாபகம் வருதுன்னு பாருங்க, ரிமெம்பர் பண்ணி பாருங்க. சாரி, did you all remember? இது எங்க படிச்சோம்? மீசோசோம்ல படிச்சிருப்போம். சரிங்களா? மேபி தெரியலனா, ஞாபகம் வரலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபோல்டிங் வந்து நம்ம மீசோசோம்ல படிச்சிருப்போம். ஓகே, இந்த இன்ஃபோல்டிங்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்றோம். சிங்கிளர்ல கிறிஸ்டா அப்படின்னு சொல்றோம். டுவர்ட்ஸ் த மேட்ரிக்ஸ் the crystal increase the surface area. note that infolding னாலே அது surface area increase பண்ண போகுது. The two membrane have in their own specific enzymes associated mitochondrial function. Mitochondria are the okay, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. note that. இங்க பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா என்னப்பா பண்ணுது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுது. சரிங்களா?
which means ATP கிரியேட் பண்ணுறதே இதுதான். ஓகே, அதனால தான் இதை நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, த மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ பொசஸ். த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் இருக்கு அண்ட் ஃபியூ ஆர்என்ஏ மாலிகூல்ஸ், ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் எவ்வளோ இருக்கு? 70 ஏஸாக இருக்கு. காம்போனன்ட் ரெக்வயர்ட் ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே தேவைப்படுது. இது எல்லாமே அதுவாகவே சிந்தசிஸும் பண்ணிக்குது. ஓகேங்களா? அதுக்கு தேவைப்படக்கூடிய புரோட்டீன் எல்லாத்தையும் அதுவே சிந்தசிஸும் பண்ணிக்குது. அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா டிவைடட் பை ஃபிஷன். ஃபிஷன் மீன்ஸ் ஒன்றும் இல்லைப்பா, அங்கே பாருங்க, இது ஒரு மைட்டோகாண்ட்ரியன் இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து லைக் இன்ஃபோல்டிங்ஸ் எப்படி இருக்கு? இப்போ இது இப்படி கட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு தனி மைட்டோகாண்ட்ரியா வரும், இது ஒரு தனி மைட்டோகாண்ட்ரியா வரும். இன் பாக்டீரியா இட் மீன்ஸ் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல செகண்ட் பேஜ் இல்லை, இருங்க வரேன் எதில் தெரியுமா படிப்போம்? மொனிரால பாக்டீரியா பற்றி படிக்கும் போது இந்த மொனிராவோட லாஸ்ட் பேராகிராஃப் கிட்ட அந்த பாக்டீரியா பற்றி வரும், பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதை நம்ம படிப்போம். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் கண்டிப்பாக படிக்கணும் போல, ரொம்ப அங்கங்கே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. ஓகே ஓகே சார், ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஓகே, அடுத்தது போலாமா? சாரி, ரொம்ப 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 கீழே வந்துட்டேன். பிளாஸ்டிட்ஸ். வாட் இஸ் பிளாஸ்டிட்ஸ்? பிளாஸ்டிட்ஸை பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன்ல. பிளாஸ்டிட்ஸ் அப்படின்றது ஒரு பிக்மெண்ட். ஓகேங்களா? பிக்மெண்ட் தரக்கூடாது. ஓகே, பிளாஸ்டிட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா பிளான்ட் செல்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் யூக்ளினாய்டு எங்கே வரும்னா இதுவும் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் தான்ப்பா படிப்போம், பிசியில் தான் படிப்போம். ஐ மீன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? யூக்ளினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எங்கே வரும்னா மொனிரால வராது, புரோட்டிஸ்டால வரும். எஸ், புரோட்டிஸ்டால வரும். திஸ் ஆர் ஈஸிலி அப்சர்வ்ட் அண்டர் த மைக்ரோஸ்கோப். இதை வந்து நம்ம ஈஸியாக மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். பிகாஸ் ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பிக்மெண்ட் கிடையாது. சரிங்களா? பிளாஸ்டிட்ல அப்படி கிடையாது. பிளாஸ்டிட்ல பிக்மெண்ட் இருக்கு. அதனால நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு அது தெரிஞ்சிடும். சரிங்களா? சம் ஸ்பெசிபிக் பிக்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து இதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கான பிக்மெண்ட்ஸ் இருக்கு. பிக்மெண்ட்ஸ்னா என்னப்பா? கலர் தான். ஓகேங்களா? this imparting the specific colors to the plants based on the type of the pigment. Plastids can be classified into. இங்க பாருங்க, note that இது ரொம்ப ரொம்ப important. One second. Oh my god, I'm extremely sorry. I can choose it but it will be not work good. Okay, plastids can be classified into chloroplast, chromoplast, leucoplast. இந்த பாருங்க, நான் இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்க, chloroplast. ஓகேங்களா? it gives the green color pigment. ஓகேங்களா? அடுத்தது chromoplast. அப்படின்றது எனி கலர். லியூகோ அப்படின்றது வந்து லியூகோ அப்படின்னு வந்ததுனாலே மோஸ்ட்லி லியூகோ அப்படின்னா லியூகோபிளாஸ்ட். ஓகே, ஃபுல்லாக எழுதிடுவோம். லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து ஒயிட், WHIT, ஒயிட் ஆர் அது ஆருக்கு பை இது மாதிரி போட்டிருக்கேன், ஸ்லாஷ் மாதிரி போட்டிருக்கேன். ஒயிட் நான் கலர் அப்படின்னு சொல்லலாம். இதை கலர் எழுத மாட்டேன்னுதே. இது கலர் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கேன், நீங்கள் இவ்வளோ பெருசுக்கெல்லாம் பண்ண வேணாம். இதுதான். ஓகேங்களா? பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. இப்போ இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, குளோரோ, குரோமோ, லியூகோ அப்படின்னா இதுதான். இதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். டீட்டெயிலாக மீன்ஸ் ரொம்பலாம் இல்லை, லைக் ஒரு 2 or 3 லைன்ஸ் ஒவ்வொரு இதை பற்றியும். குளோரோபிளாஸ்ட் கண்டைன் குளோரோஃபில். குளோரோபிளாஸ்ட்ல என்னப்பா இருக்கு? குளோரோஃபில் இருக்கு. இதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் சப்பே ஆன்சர் பண்ணிடலாம். குளோரோபிளாஸ்ட்ல என்ன இருக்கு? குளோரோஃபில் இருக்கு. அண்ட் கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸும் இருக்கு.
குளோரோபிளாஸ்ட்டை மட்டும் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. குளோரோபிளாஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் குளோரோஃபில்லும் கரோட்டினாய்டு பிக்மெண்ட்டுமே இருக்குது. சரிங்களா? விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ராப்பிங் த லைட், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, வெரி குட். இந்த அவனே கொடுத்துட்டான். இந்த குரோமோபிளாஸ்ட், குரோமோ அப்படின்னா ஃபேட் சால்யுபிள். ஃபேட்னா நமக்கு தெரியும், கொழுப்பு, நல்லா ஃபேட் போட்ட அந்த மாதிரி. ஓகேங்களா? ஃபேட் சால்யுபிள் கெரோட்டினாய்டு பிக்மெண்ட் லைக் கெரோட்டின், ஜான்தோஃபில். இந்த ஜான்தோஃபில் என்ன சொல்றது, ஃபியூகோசான்டின்லாம் சொல்லிட்டு வரும். இதெல்லாம் நம்ம எதில் படிப்போம் அப்படின்னா ஆல்கே, அதாவது பிளான்ஸ் கிங்டம்ல ஆல்கேல படிப்போம். சரிங்களா? பட் இங்கே சும்மா இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. At present given the plants yellow கலர்ல இருக்கலாம், ஆரஞ்சு கலர்ல இருக்கலாம், ரெட் கலர்ல இருக்கலாம். The leucoplasts are colorless. இதுதான் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதுதான் நான் சொன்னேன், கலர்லெஸ் அப்படின்றது. ஓகே, அடுத்தது பாருங்க. இது வந்து ஷேப்ல வேரியா இருக்கலாம், சைஸ்ல வேரியா இருக்கும். In stored, okay, leucoplast வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும், as well as stored nutritions ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? ஓகே, இப்போ அமைலோ, இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஞாபகம் வச்சுப்பீங்களா? அமைலோனா கார்போஹைட்ரேட்டு, எலையோனா ஆயில்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்களா? உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 second, I have a one call, important call. ഹലോ ചേട്ടാ, ഞാൻ പിന്നെ വിളിക്കും ചേട്ടാ, ഇത്ര ഞാൻ ക്ലാസ്സിലുണ്ട് ചേട്ടാ. ബൈ ചേട്ടാ. ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போமா? சாரி ஃபார் தட், ஐ ஹாவ் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு. ஐ வாண்ட் டு அட்டெண்ட் தட் கால், ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, ஷார்ட் ட்ரிக் பார்ப்போமா? ஓகே, ரொம்ப கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஞாபகம் வச்சுக்க முடியுதான் பாருங்க. அம்மா குக், அம்மா குக் பொட்டேட்டோ, அம்மா குக் பொட்டேட்டோ using of oil for extra sorry for that, extra ஓகே. அம்மா, ஓகேங்களா? அமைலோபெக்டின், சாரி அமைலோபெக்டின், சாரி அது வேற. அமைலோபிளாஸ்ட் குக் கார்போஹைட்ரேட் பொட்டேட்டோ, அம்மா குக் பொட்டேட்டோ. ஓகேங்களா? அம்மா குக் பொட்டேட்டோன்றது அமைலோபிளாஸ்ட் கார்போஹைட்ரேட் பொட்டேட்டோ. இலையோபிளாஸ்ட் ஃபார் யூசிங், அதாவது இல்லைன்னா இது வரைக்கும் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயில் இல்லையா, எண்ணெய் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்கல்ல. எண்ணெய் மீன்ஸ் ஆயில், ஆயில் இல்லையா அப்படின்றப்ப இலையோ ஆயில் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயில் அதிகமாக சாப்பிட்டா என்ன வரும்? ஃபேட்டு போடும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஆள், அதாவது அம்மா வந்து சமைக்கிறாங்க, எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறாங்க. யாருக்காகனா எக்ஸ்ட்ரா ஆளுங்களுக்காக, அதாவது லைக் கெஸ்ட் வந்திருக்காங்க அந்த மாதிரி. எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்திருக்காங்கப்பா அப்படின்வாங்கல்ல தமிழ்ல, அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆளுங்களுக்காக அம்மா எண்ணெய் ஊற்றி சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்க? பொட்டேட்டோ சமைக்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? மொக்கையா இருந்தாலும் நாட் பேட்ல, என்னோட மூளைக்கு எட்டு யோசிச்சிருக்கேன்ப்பா. சாரி ஃபார் தட். நல்லா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது மெமோனிக்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நல்லா இருந்ததுன்னா ஞாபகம் இருக்கும்ல நிறைய பேருக்கு, உங்களால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த குளோரோபிளாஸ்ட், அதாவது நிறைய குளோரோபிளாஸ்ட், அது ஆல்மோஸ்ட் குளோரோபிளாஸ்ட் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஃபவுண்டட் இன் மீசோஃபில். நம்ம பிளான்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் டக்கா என்ன சொல்லுவோம்? க்ரீன் கலரில் தானே இருக்குன்னு சொல்லுவோம்.
அதுதான் சொல்றாங்க சரிங்களா. ஆர் ஃபவுண்டட் இன் த மீசோஃபில் செல்ஸ். இந்த கிரீன் கலர் எங்க இருக்கும் அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ்ல இருக்கும். மீசோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, மிடில். மீசோ ட்ரெஸ் எல்லாம் மீசோல எடுப்போம்ல, மிடில். ஓகேங்களா, மிட்ன்னு மட்டும் போடுறேன், நேராகுது. ஃபில் அப்படின்னா லீஃப், சாரி லீஃப் தான், எஸ் போட போகிறேன். செல்ஸ் ஓகே. மீசோஃபில் நம்ம படிச்சிருப்போம் நினைக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மீசோஃபில் படித்தோமா? மீசோஃபில் எதுலையா படித்தோமா? டிட் யூ ஆர் யூ ஆல் ரிமெம்பர் வேர் வி கேன் ஸ்டடி த மீசோஃபில்? No problem, don't worry, I can show you where we can study. Okay, wait a minute. What happened here? Why is we loading too slow? Overview of the cell. Yes, we can study the mesophyll here. இதுதான் மீசோஃபில். ஓகேங்களா, மீசோஃபில் செல் எப்படி இருக்கு? ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்ல இருக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்ம படிச்சிருப்போம். மவுஸ் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் இந்த எனக்கு அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸே அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா எப்போ என்ன வேலை பண்ணணுன்னே தெரியாது. டென்ஷன் ஆக்கும் நம்மள. ஒரு விஷயம் நல்லா போயிட்டே இருக்கும், நல்லா அதுவும் நல்லா ஒரு கட்டத்தில் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு வந்து ஏதாவது மக்கார் பண்ணும். அப்போ வரும் பாருங்க டென்ஷனு, இப்படி தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு இருக்கும். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ஓகேங்களா கிரீன் கலர்ல தான் இருக்கும். மீசோஃபில்ன்றது வந்து மிடில் இருக்கிற லீஃப், அதாவது மிடில் இருக்கிற லீஃப்னு கிடையாது. எப்படி சொல்றது, மீசோனா மிடில், அதுதான். ஓகே, இப்போ நீங்கள் நம்ம என்ன பேச வந்தோம்? ஓகே, அப்பர் லேயர் லோயர் லேயர்னு இருக்கும் சரிங்களா. அதில் அப்பருக்கும் இல்லாமல் லோயருக்கும் இல்லாமல் மிடில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டு தான் மீசோஃபில்னு சொல்கிறோம். அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது லென்ஸ் ஷேப்டு ஓவல் ஸ்பெரிக்கல் டிஸ்காய்ட் ரிமன். இங்கே சொல்கிறது மீசோஃபில் எப்படி இருக்கும்னு சொல்லலை, குளோரோபிளாஸ்ட் என்னென்ன ஷேப்பில் இருக்கும்? லென்ஸ் ஷேப்பில் இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், டிஸ்காய்டு ஷேப்பில் இருக்கும், ஆர் ஈவன் ரிப்பன் லைக்கில் கூட இருக்கும். ஓகேங்களா, வேரியபிள் லென்த்லேயும் இருக்கும். அந்த லென்த் என்னன்னு பாருங்க, லென்த்துக்கும் வித்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? லென்த் வந்து 5 to 10 மியூஎம், வித் வந்து 2 to 4 மியூஎம். ஓகேங்களா, தேர் நம்பர் வேரிஸ் ஃப்ரம் பெர். ஓகே, இங்கே பாருங்க, அதாவது குளோரோபிளாஸ்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருங்க வரேன். குளோரோபிளாஸ்ட் ஓகேங்களா, குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணுது? லென்த் எவ்வளோ இருக்கு? 5 to 10 மியூஎம் இருக்குப்பா. ஓகேங்களா, வித்து வந்து எவ்வளோ இருக்கு? வித்து வந்து 2 to 4 மியூஎம் இருக்கு. கம்பேரிங் டு மைட்டோகாண்ட்ரியாவோட கம்பேர் பண்ணும்போது யார் அதிகம்? நம்ம குளோரோபிளாஸ்ட் அதிகம் சரிங்களா. அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்களேன், இந்த நம்பர்ஸ் வேரி. இப்போ ஒரு ஒவ்வொரு பிளான்ஸ்லயும் குளோரோபிளாஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? வேரி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே கிளாமிடோமோனாஸ், இது வந்து நம்ம பிளான்ட் கிங்டம்ல படிப்போம். கிளாமிடோமோனாஸ்லாம் அதில் வந்து ஒரே ஒரு, அதாவது இந்த நம்பர் ஆஃப் வேரி பர் செல்லில் வந்து குளோரோபிளாஸ்ட் பர் செல்லுன்னு கிடையாது, ஒரு குளோரோபிளாஸ்ட் தான் இருக்கு. அதாவது கிளாமிடோமோனாஸ்லாம் கிரீன் ஆல்கேல வரக்கூடியது, அதான் பிளான்ட் கிங்டம்ல ஆல்கேல பார்ப்போம். 20 to 40 பெர் செல் இன் மீசோஃபில். மீசோஃபில் எத்தனை செல் இருக்கு? செல் இன் மீசோஃபில் குளோரோபிளாஸ்ட் எவ்வளோ இருக்கு? 20 to 40% ஓகேங்களா இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னது? லைக் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா மாதிரி குளோரோபிளாஸ்ட்க்கும் மைட்டோகாண்ட்ரியாக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்னதுப்பா? ரெண்டுமே டபுள் மெம்பரேன் பவுண்டால ஆனது தான்.
சரிங்களா, ஆஃப் த 2 இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரைன். ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. மேபி கேட்கலாம், மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் குளோரோபிளாஸ்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் ஏதாவது இருக்கானா நோன் போட்டு வந்துடக்கூடாது. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ட்ரிக்கியாக கொஷின் கேட்கணும் அப்படின்றப்ப அது மாதிரிலாம் வைப்போம். சரிங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரைன் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மியபிள். இன்னர் லெஸ் பெர்மியபிள் என்ன சொன்னேன் ஆல்ரெடி சொல்லிங்க. பிளாஸ்மா மெம்பரைன் என்னது லெஸ் பெர்மியபிள். லெஸ் பெர்மியபிள்னா என்னன்னு படித்தோம். அதாவது எது வேணுமோ அதை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவோம். எப்படி எது வேணாமோ அது உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். அப்படி அது மாதிரி அவுட்டர் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனாலும் இதுல இருக்கு. அவுட்டர் இன்னர் ரெண்டு இருக்கு. அதில் இன்னர் வந்து பெர்மியபிள், அதாவது என்ன சொல்றது, லெஸ் பெர்மியபிளா இதுதான் தேவை, இது இவ்வளவுதான் அனுப்பணும், இதுக்கு மேல அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன சொல்றது, ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கிறவங்க லைக். ஓகேங்களா, ரிலேட்டிவ்லி லெஸ் பெர்மியபிள். த ஸ்பேஸ் லிமிட்டட் பை த இன்னர் மெம்பரைன் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் கால்டு ஸ்ட்ரோமா. இங்க பாருங்க, the space limited by the inner membrane of the chloroplast called stroma. இங்க பாருங்களேன், இங்க ஸ்பேஸ் இருக்கா, இது வந்து அவுட்டர் மெம்பரைன், இது வந்து இன்னர் மெம்பரைன். இங்க நான் டாட் வச்சிருக்கேன், இருங்க வரேன், உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க இந்த பிக்சரை மட்டுமே பாருங்க, நான் அப்படியே ரீட் மட்டும் பண்றேன். சரிங்களா, அதனால வேண்டி அதெல்லாம் வேணாம். ஓகே, அப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அவ்வளோ ஜூம் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட் வெயிட் அ மினிட். ஓகேடா, பெண்ணை எடுத்து விட்டுரு. ஓகே, கூட கொஞ்சம் இது பண்ணிடலாம். ஓகே, இதுவே போதும். இங்க பாருங்களேன், இங்க ரவுண்டு கொடுத்துருக்காங்களா, அங்க பாருங்க, இருங்க என்ன பண்றேன். நான் அப்படியே ரீட் பண்ணியே உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா இது டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ்ல அது அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, ஓகே, எதோட விட்டோம், லெஸ் பெர்மியபிள். ஓகே, ஸ்ட்ரோமா அப்படின்றது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் மெம்பரைன் அவுட்டர் மெம்பரைன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இன்னர் மெம்பரைன் அவுட்டர் மெம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னர் மெம்பரைன்றது இப்படி இங்க லேயர் வருது பாருங்க, இது வந்து இன்னர் மெம்பரைன். அவுட்டர் லேயர் இங்க வருது பாருங்க, நான் வரைகிறேன் தெரியுதுங்களா பெண்ணு வச்சு, ஆல் விசிபிள் தெரியுதா. இது வந்து அவுட்டர், இது வந்து அவுட்டர் மெம்பரைன், இது வந்து அவுட்டர் மெம்பரைன், இது வந்து இன்னர் மெம்பரைன். அதாவது இந்த லேயர் இங்க பாருங்க, இங்க கூட தனியா கூட பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இது வந்து இன்னரு, இது வந்து அவுட்டர். ஓகே, இப்போ ஸ்ட்ரோமான்றது என்னன்னா, இங்க வந்து காயின் மாதிரி இருக்கு, இதெல்லாம் நம்ம இப்ப பார்ப்போம். ஸ்ட்ரோமான்றதுன்னா இது இங்க இருக்கு பாருங்க, லைக் இதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ரீட் பண்றேன் அப்படியே கேளுங்க. அந்த ஸ்பேஸ் இன்னர் மெம்பரைன் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கிறது ஸ்ட்ரோமா. நம்பர் ஆஃப் ஆர்கனிசம் flattened members of sac like called ஓகே, இதெல்லாம் ஓகே. ஸ்ட்ரோமால என்ன இருக்கு அப்படின்றது மட்டும் பார்ப்போம். ஸ்ட்ரோமால என்ன இருக்கு, ஓகேங்களா. ஸ்ட்ரோமால என்ன இருக்குன்னா என்சைம்ஸ் இருக்குப்பா. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன இருக்குன்னா என்சைம்ஸ் இருக்கு. என்சைம்ஸ், ஓகேங்களா, இதுல என்ன இருக்குப்பா, என்சைம்ஸ் இருக்கு. ஓகே, என்னத்தை சிந்தசிஸ் பண்றதுக்கு, கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன். ஓகே, இது ஓகே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் இடம் பத்தாது. ஓகேங்களா, ஓகே, ஸ்ட்ரோமால என்சைம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த லைனுக்கு வாங்க, இங்கே வாங்க பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஆர்கனிசம் ஃபிளாட்டன் மெம்பரேன் சாக் கால்டு தாலகாய்டு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இங்கே பாருங்க, இப்படி இருக்குங்களா, இருங்க வரேன், இப்படி இருக்கா, இது வந்து தாலகாய்டு. இந்த தாலகாய்டு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து லூமன் ஸ்பேஸ், இது வந்து ஸ்பேஸ் அப்படின்னு நினைச்சனாலே லூமன். இது வந்து இதுதான் தாலகாய்டு. ஓகேங்களா, மெனி தாலகாய்டு, ஓகேங்களா, மோர் தென் ஒன் தாலகாய்டு இருந்தாலே, மோர் தென் ஒன் தாலகாய்டு, ஓகேங்களா, மோர் தென் ஒன் தாலகாய்டு
இஸ் கால்ட் மோர் தென் ஒன் தலகாய்டு. ஓகேங்களா, தலகாய்டு ஒரு தலகாய்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கிரானான்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கிரானான்னு சொல்லுவோம். இது கிரானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிளர்ல கிரானம் சொல்லுவாங்க. இன்டர்கிரானல் தைலகாய்டு இல்லைன்னா இன்டர்கிரானல் தைலகாய்டு என்னன்னு சொல்லுவோம்? இன்டர்கிரானல் தைலகாய்டு. ஓகேங்க, தைலகாய்டு கிடையாது, தைலகாய்டு. ஓகேங்களா, ஓகே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஓகேங்களா, ஈஸி தான் இது. இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம்ப்பா. நான் அதனால தான் இதுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். எல்லா டயக்ராம் காட்டி இதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காரணம் இந்த டயக்ராம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நிறையா டைம் இது அதாவது எம்சிக்யூஸ் இன்ஸ்டியூட்லலாம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் வைக்கும் போது மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட்னா இது வராமல் இருக்காது. சரிங்களா, ஓகே, இது இப்போ புரிஞ்சுதா? நல்லா ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்ல? இன்டெக்ரல் கிரானல் தைலகாய்டு. இன் அடிஷனல் தேர் ஆர் ஃபிளாட்டன் மெம்பரன் டியூபிள்ஸ். இங்கே பாருங்க, இப்போ இங்கே நோட் பண்ணுங்க, இதை கனெக்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன். இப்படி இருக்குங்களா? தைலகாய்டு அங்கங்கே இருக்குங்களா? இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேயர் மாதிரி இருக்குங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இங்கே நல்லா இன்னும் விசிபிளாக தெரியுது பாருங்க. இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இல்லையா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்ட்ரோமா லேமெல்லா. இது இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படி கனெக்ட் பண்ணுதுங்க இல்லையா? இந்த லேயர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரோமா லேமெல்லான்னு சொல்கிறோம். சரிங்களா, இது என்னன்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரோமா லேமெல்லா. அதாவது கனெக்ஷன் யாருக்கும் யாருக்கும் கனெக்ஷன் கொடுக்குது? கிரானியூல், அதாவது கிரானம்க்கும் கனெக்ஷன் கொடுக்குறத நம்ம வந்து ஸ்ட்ரோமா லேமெல்லான்னு சொல்கிறோம். சரிங்களா, கனெக்டிங் த தைலகாய்டு. அதாவது கிரானம்னா எல்லாத்துக்கும் கனெக்ட் கொடுக்குறதா. சாரி, கிரானம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கனெக்ஷன் கொடுக்குறது. அதாவது இதுலேருந்து ஒரு கிரானம், இதுலேருந்து ஒரு தைலகாய்டுக்கு மட்டும், ஒரு தைலகாய்டுலேருந்து இன்னொரு தைலகாய்டுக்கு, இதுலேருந்து போய் இன்னொரு தைலகாய்டோட போய் ஜாயின் ஆகும். அப்படி தான் இருக்கும். அப்போ தைலகாய்டோட கனெக்டிங்கில் இருக்கிறது தான் நம்ம ஸ்ட்ரோமா லேமெல்லான்னு சொல்கிறோம். சரிங்களா, டிஃப்ரெண்ட் கிரானா சில இடங்களில் வந்து ஒன்று கனெக்ட் ஆகிருக்கலாம். இங்கே பாருங்களேன், இருங்க வரேன், இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருங்க வரேன். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ என்ன செலக்ட் ஆகுது? ஓகே, டன். எப்படி இருக்கும் சார்? சரிங்களா, இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் இது மாதிரி தைலகாய்ட்ஸ் நிறைய அரேஞ்ச் கிரானமாக இருக்குது. கிரானம். சரிங்களா, இப்போ இந்த தைலகாய்டுக்கும் இந்த தைலகாய்டுக்கும் கனெக்ட் ஆகலாம். சில இடங்களில் இப்படி வந்து இதுலேருந்து இப்படி கனெக்ட் ஆகலாம். அதுதான் இந்த இடத்த சொல்கிறேன். இப்போ இது மூணுத்துலேயும் கனெக்ட் ஆகிற மாதிரி வருது. சரிங்களா, மூணுத்தையும் வேஸ்ட் பண்ணி இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கு, இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கிரானத்துலேருந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மோர் தென் ஒன் கிரானா தானே? ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். த மெம்பரைன்ஸ் ஆஃப் தைலகாய்டு என்க்ளோஸ் த ஸ்பேஸ் இஸ் கால்டு லியூமன். நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். இதை இப்போ இவன் லேட்டாக சொல்கிறான். நம்ம வந்து இதை முன்னாடியே சொல்லிட்டேன். என்னென்ன தைலகாய்டு எப்படி இருக்குன்னு சொன்னேன், எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா ஓகே, இந்த ஸ்பேஸுக்கு இப்போ என்னன்னு சொன்னோம்? லியூமன் ஸ்பேஸ். படித்தோமா? இப்போ தான் 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் படித்தோம். ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போனா வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்க, நீங்கள் இன்னும் நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. கனெக்டிங் த தைலகாய்ட்ஸ். சாரி, தைலகாய்ட்ஸ் உங்களுக்கு வர்றது சொல்லுங்க. அங்கே ஸ்பெல்லிங்கை வச்சு எதுவும் கரெக்ஷன் பண்ண போகிறது இல்லை. சில இடங்களில் அது நாட் அந்த மாதிரி அடுக்குதான். அது நான் சொல்கிறேன் எதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஓகேங்களா, the membrane of the thylakoid enclose the space is called lumen. The stroma of chloroplast ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது என்ன இருக்குன்னு, ஸ்ட்ரோமால என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபார் சிந்தசிஸ்க்கும் கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் இதில் இருக்குது. இட் ஆல்சோ கண்டைன்ஸ் த ஸ்மால் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் மாலிகுல் அண்ட் ரைபோசோம். இது என்ன இருக்குது? இட் ஆல்சோ கண்டைன், அதாவது இது எப்படி பாருக்கு? டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏவோட இருக்குது. இது எப்படி இருக்கு? டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்கிள். ஒன் செகண்ட் ஐ வாண்ட் டு ஷார்ட் திஸ் ஃபர்ஸ்ட். ரொம்ப சின்னதாகிட போகுது. நினச்சேன் சின்னதாகும்னு தெரியும். இந்த அளவுக்கு சின்னதாகும் நினச்சி கூட பார்க்கல. எப்படி தெரியும்? ஓகே, டன். டேக் இட். ஓகேங்களா, நம்ம இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னு சொல்லட்டுங்களா? நீங்களே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுங்க. இந்த பிக்சரை வச்சு மட்டுமே இப்போ நம்ம கிட்டத்தட்ட
from a chloroplast enzymes. Okay, it is also எங்கப்பா வருது, எங்கப்பா ஆளே காணா, where will be place? Yeah, எവിടെ உண்டு? Thylakoids, an additional stroma lamella connecting எங்கப்பா காணா, lumen கே ஓகே இவட இருக்கு, இத்தனை இருக்கு கண்டென்ட். சாரி தெரியும், மலையாளம் லேட்டாக வந்துச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. It is also contains a small double-stranded circular DNA molecules and ribosomes. Okay, it also contains a small double-stranded circular DNA. ஓகேங்களா, டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு அண்ட் ரைபோசோம்ஸோட இருக்கு. குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ஸ் இன் தாலகாய்டு. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. தாலகாய்டில் என்ன இருக்கு, தாலகாய்டில் ஹியூமன் ஸ்பேஸ் இருக்கு, எல்லாமே ஓகே. தாலகாய்டில் என்ன இருக்கு, குளோரோஃபில்கான பிக்மெண்ட் இருக்கு. சரிங்களா, குளோரோஃபில்கான பிக்மெண்ட் அதில் இருக்கு. நோட் தட் பிக்மெண்ட் அதில் இருக்கு. ஓகேங்களா, the ribosome of chloroplast are smaller. அதாவது இங்கே பாருங்க, இங்கே ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யார் 70 இயர்ஸ் யார் 80 இயர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரோகேரியாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 70 இயர்ஸ். ஓகேங்களா, 70 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் யூகேரியாட்டிக்ஸில் பார்த்தோம்னா as well as both 70 and 80 இயர்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, குளோரோபிளாஸ்டில் இருக்கிறது வந்து 70 இயர்ஸ், சைட்டோபிளாசமில் இருக்கிறது 80 இயர்ஸ். ஓகேங்களா, குளோரோபிளாஸ்ட், the ribosome of the chloroplast அப்படி அதில் இருக்கிறது 70 இயர்ஸ். அதே இந்த சைட்டோபிளாஸ்மிக் ரைபோசோம்ஸில் வந்து 80 இயர்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, மைட்டோகாண்ட்ரியாவில் எவ்வளோ இருக்கு, மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து 70 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். எஸ் 70 இயர்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்ட்ரோமால என்ன இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு. என்சைம்ஸ் என்னது, கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் இருக்கு. அப்படி தாலகாய்டில் என்ன இருக்கு, அப்படி குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கு. அப்படி சரிங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டன். ஓகே, இது வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்கீங்களா? எதுக்கு 70 இயர்ஸ் எதுக்கு 80 இயர்ஸ்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைபோசோம் படிக்கும்போது 70 இயர்ஸ்னா என்ன, 80 இயர்ஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு டீட்டெயிலாக தெரியும். சரிங்களா, அது தலைகீழாக தெரியுது. ஒன் செகண்ட் what happened, one second, wait a minute. ஓ, இது ரொட்டேட் ஆகிருக்கு, நான் தெரியாமல் அதை கிளிக் பண்ணிட்டேன், அதான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்படி now I can understand. Yeah, this is rotational. இப்போ வந்துடும், நேர் வந்துடும், அடுத்ததுக்கு நேர் வந்துடணும். எஸ் வந்துடுது. ஓகே டன். ஓகேங்களா, ரைபோசோம் பார்ப்போம். ரைபோசோமில் என்னன்னா கிரானியுலர்னா ஒன்றும் இல்லை, லைக் கடுகு மாதிரி, கடுகு அளவுக்கு இல்லைனாலும் லைக் அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அப்சர்வ் அண்டர் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த ரைபோசோம்ஸை நம்ம முதல்ல எங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதாவது இங்கே போயிருங்க வரேன், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் அதை நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, இப்போ தெரியும் பாருங்க. அண்ட் டென்ஸ் பார்ட்டிகுலர் இதை கண்டுபிடிச்ச யாருன்னா ஜார்ஜ் பாலடே in 1953 கண்டுபிடிக்கிறாப்படி. இது யார் கம்போஸ்ட் ஆஃப் த ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதாவது ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ன்றது வந்து இது என்னன்னா, இது இன்னும் எப்படி சொல்லணும்னா, இது ஆர் சின்னதாக வரணும், ஆர்என்ஏ இங்கே பாருங்க, ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா, ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ. ஓகேங்களா, ஜார்ஜ் பாலடேன்ற எப்போ கண்டுபிடிச்சாரு, 1953. இது இயர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மேபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேராகிராஃப், அதாவது இந்த லெசன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேராகிராஃப்ல வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் நீட் கொஷின்ஸ் 2-3 இருக்கு, பார்த்துக்கோங்க. The eukaryotic ribosomes are 80 years. இவ்வளோ இருக்கு பாருங்க. யூகேரோட்டிக்ல ரைபோசோம்ஸ் வந்து 80 இயர்ஸாகவும் இருக்கலாம். ப்ரோகேரோட்டிக்ல மோஸ்ட்லி 80 இயர்ஸ் தான் இருக்கும். யூகேரோட்டிக் ரைபோசோம்ஸ்ல 80 இயர்ஸ் தான் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா லைக் என்ன சொல்றது, குளோரோபிளஸ், அதாவது ரைபோசோம்ஸ் ஆஃப் த குளோரோபிளஸ்ல இருக்கிறது அதெல்லாம் வந்து 70 இயர்ஸ் இருக்கும். குளோரோபிளஸ் அதெல்லாம் 70 இயர்ஸ், மிச்சதெல்லாம் 80 இயர்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஈச் ரைபோசோம்ஸ் ஹஸ் த 2 சப்யூனிட்ஸ். ஒவ்வொரு அதாவது அந்த 80 இயர்ஸாக இருக்கணும் 70 இயர்ஸாக இருக்கணும், 2 சப்யூனிட் இருக்குன்றாங்க. அது ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அங்கே பாருங்களேன், 80 எப்படி பிரிக்கலாம்? 80ல் பாதி என்னது? 40. ஓகே, 80ல் பாதி 40. ஓகே, இப்போ 40ல் 20 ஆட் பண்ணால் 60. இப்போ பாருங்க, இதே இது வந்து 70 இயர்ஸ். 70 எப்படி பண்ணலாம்? 70 எப்படி பிரிக்கலாம்? 70 நமக்கு பிரிக்க முடியாது. அப்போ ஒரு ஹோல் நம்பரை எடுத்துக்கலாமா? 50 ரூபா ப்ளஸ் 20 ரூபா. 50 + 20 சாரி 50 + 20 70. அப்போ 50 + 30. இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இருங்க வரேன், இது மட்டும் ஒரு ஐடியா சொல்கிறேன். क्या हो गया बेटा? ஓகே டன். இங்கே பாருங்க, 80 இயர்ஸா? 80 இயர்ஸ். அப்போ 80ல் பாதி 70, 10 கம்மி பண்ணால் 70 வந்துடுது. அப்போ இதில் 10 கம்மி பண்ணிக்கோங்க, இதுலேயும் 10 கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ வந்துடும். 80ல் பாதி 40, 40யோட 20 ஆட் பண்ணால் 60. இப்படி வர்றது இதுதான் ஸ்வெட்பர்க் யூனிட். எஸ் அப்படின்றது ஸ்வெட்பர்க் யூனிட். அவரோட பேரே அதுதான். இது என்னன்னா செடிமெண்டேஷனை பற்றி சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்றது வந்து ஒரு மிக்சி மாதிரி இருக்கும், கரகரன்னு சுத்தும். சரிங்களா. அது சுத்திட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே வந்து படியுதுல. செடிமெண்டேஷனா ஒண்ணுல படியிறது, கீழே வந்து விழுகுதுல. அந்த படிகிற அந்த நேரத்தையோ லைக் அந்த இதை மெஷர் பண்றது தான் வந்து செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இட் இஸ் இன்டைரக்ட்லி மெஷர்ஸ் த டென்சிட்டி அண்ட் சைஸ். டென்சிட்டினா என்னது? பிசிக்ஸ்ல டென்சிட்டினா என்னன்னு டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா. டென்சிட்டி அப்படின்றது லைக் எனக்கு தமிழில் சொல்ல தெரியாத டென்சிட்டி அப்படின்றது, அண்ட் சைஸ் தெரியும், அளவு. போத் 70 and 80 years ribosomes are composed of 2 subunit. ரெண்டுத்துக்குமே 70 இதான் சப்யூனிட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இதுதான். இது லார்ஜர் சப்யூனிட்டு, இது வந்து ஸ்மாலர் சப்யூனிட். ஓகேங்களா. ஓகே, ஆர் யார் கிளியர்னா? இது வரைக்கும் நல்லா கிளியராக இருக்கீங்களா? இப்போ மட்டும் லைவ்ல இருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பேன். பட் லைவ்ல இல்லை, கண்டிப்பாக நம்ம லைவ்ல ஒரு நாள் வரலாம். சரிங்களா. எல்லாரையும் மீட் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை தான். பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். எப்போ தெரியுமா வரும்? மார்க் டெஸ்ட் எழுதுவோம்ல, அப்போ வரும். An elaborate network of filamentous proteinaceous structures consisting of microtubules, microfilaments and intermediate filaments are present in cytoplasm. Okay, cytoskeleton. Cytoskeleton என்னது? skeleton அப்படினால ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது. ஓகேங்களா. இது வந்து என்னது? புரோட்டீன் கொண்ட ஸ்ட்ரக்சர். Microtubules, microfilament and are intermediate filaments present in cytoplasm, connectively referred as the cytoskeleton. One second, திரும்ப என் பென் மக்கார் பண்ணுது. இருங்க, மவுஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சைட்டோஸ்கெலிட்டன்லேருந்து நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ. அண்ட் 200 கொஷின்ஸ் இருக்குது, சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. பாய், டாட்டா.